அப்பா ஃபர்ஸ்ட் சொன்னது நீங்களாம் ஜெயிக்க மாட்டீங்க, இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வந்து எல்லாருமே சொன்னது வந்து இந்த இந்த இடத்துக்காக தான் எல்லாருமே எமோஷனல் அட்டாச் ஆகி உள்ள வந்தோம். இந்த இடம் நம்ம இடமாவே இருக்கணும், நம்ம கைவிட்டு போயிடக்கூடாதுங்கிறது தான் பெரிய எமோஷனல் அட்டாச்மெண்ட். இவ்வளவு நாள் வந்து பூச்சிமுருகன் சார் போராடி இருக்காருன்னா தனியாலாம் போராடி இருக்காரு ரொம்ப வருஷம். அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் சேர்ந்தோம். பட் எல்லாரும் சேர்ந்தோம்னா இந்த இடத்து மேல இருக்க ஒரு பெரிய எமோஷனல் அட்டாச்மெண்ட். அதுக்கு மிக முக்கியமான காரணம் எங்களோட முன்னோர்கள் நான் நிச்சயமா சொல்ல முடியும். ஏன்னா அவங்கள ப்ரே பண்ணிட்டு தான் நாங்கள் எல்லா விஷயத்தையுமே ஆரம்பித்தோம். அந்த கைடன்ஸ் எங்களுக்கு கண்டினியூஸாக இருந்துச்சு. நாங்கள் ஒரு அடி எடுத்து வச்சா 10 அடி நகர்ந்துச்சுன்னா அதுக்கு அவங்க பிளெஸிங் இருந்துச்சு நான் நம்புறேன். ஸோ முதல்ல அவங்களுக்கும் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த இடம் வந்து ஒரு 3 மாசம் பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா சத்யம் சினிமாஸ் கிட்ட வந்து 2,48,00,000 ரூபாயை திரும்ப கொடுத்து நாங்கள் இந்த இடத்த எடுத்திருக்கோம். ஸோ கடன் அடைக்க வேண்டியது இருக்குது, அதை நாங்கள் அடைச்சிருவோம். அது எங்கள் பொறுப்பு தான். ஆனால் அதே சமயத்தில் இந்த இடம் சொந்தமாக்கி கொடுத்தாச்சு. சங்கத்தில் இருக்க உறுப்பினர் எல்லாருக்கும் இந்த இடம் சொந்தமாக்கி கொடுத்தாச்சு. இனிமேல் நாங்கள் இங்கே வந்து முழு உரிமையோடு நாங்கள் இங்கே இருக்கலாம். ஸோ அது பெரிய சந்தோஷம் எங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த குருதட்சணை திட்டமுடைய நிறைவு இங்கே நடந்துட்டு இருக்கு. ஏன்னா நாங்கள் ஆரம்பிச்சப்போ சொன்ன மாதிரி ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடணும்னாலோ இல்லை வந்து ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் போடணும்னாலோ எங்கே போனாலும் ஃபர்ஸ்ட் கேட்கறது எவ்வளோ உறுப்பினர் இருக்காங்க, எந்த வயசில் இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் தான் கேட்குறாங்க. அந்த டீட்டெயில் எதுவுமே எங்ககிட்ட இவ்வளோ நாளாக இல்லை. இப்போ தான் அதில் அவரோட டீட்டெயில் கிட்டத்தட்ட 75% முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு 25% இருக்கு. சில பேர் தொடர்பு கொள்ள முடியல, சில பேர் வெளியூரில் இருக்காங்க. பட் அது எல்லாமே நிச்சயமாக இன்னும் அடுத்த மாதத்துக்குள்ளே நிறைவு பண்ணி முடிச்சிருவோம். ஸோ அது முடிச்சுட்டா இனிமேல் எங்களால் இன்சூரன்ஸ்ல இருந்து, ஏன்னா கவர்மெண்ட்லேயே அவ்வளோ ஸ்கீம்ஸ் இருக்கு, நடிகர்களுக்கு அவ்வளோ ஸ்கீம்ஸ் இருக்குது, அதெல்லாம் இன்னும் நிறைய பேர் தெரியாமல் இருக்குது. நீ நிறைய பேர்கிட்ட பேசிட்டு வந்திருக்கோம். ஸோ அந்த விஷயங்கள் ஏற்படுத்தி தர முடியும், பென்ஷன் ஏற்படுத்தி தர முடியும், வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தர முடியும். ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த குருதட்சணை திட்டத்துக்காக ஸ்டார்டிங்காக இந்த டேட்டா கலெக்ஷனுங்கிற விஷயம் இப்போ நிறைவேறுது. அதுக்கு சத்யராஜ் சாரையும் பிரபு சாரையும் கூப்பிட்டுருந்தோம். அவங்க வந்ததில் பெரிய சந்தோஷம். ஏன்னா அவங்களுடைய கைடன்ஸ் பின்னாடி இருக்கிறது தான் பெரிய பலமாக இருக்குது எங்க எல்லாருக்கும். ஸோ அது வந்து முடியுது. இந்த டைம்ல வந்து தலைவரை ரொம்ப மிஸ் பண்றோம். நாதர் சார் ஃபோன் பண்ணி டே தம்பி நாங்கள் இல்லையாடான்னு ரொம்ப வருஷப்பட்டாப்ல. விஷால் வந்து காலைல 5 மணிலேருந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்காப்ல. இன்னைக்கு முடிஞ்சிருமா எஸ்பிடி அக்ரிமெண்ட் கேன்சலேஷன் முடிஞ்சிருமான்னு 5 மணிலேருந்து ஃபோன் பண்ணிட்டே இருந்தாப்ல. ஸோ அவங்க டைவ் அடிச்சிட வேண்டியதுதான். பட் ஐ திங்க் எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமான நாள். மறுபடியும் எல்லாருக்கும் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த அணிக்கு நான்லாம் ஆதரவாக செயல்பட்டப்போ எனக்கு 2 சந்தேகம் இருந்தது, 2 நம்பிக்கையின்மை இருந்தது. முதல்ல இவங்க ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறது. அமோக வெற்றி அது வந்து தவிடுபொடி ஆக்கிட்டாங்க. அடுத்தது வந்து இந்த எஸ்பிஐ சினிமா கூட போட்ட அக்ரிமெண்ட்டை சொல்றாங்க கேன்சல் பண்ண முடியுமா, ஏதோ தம்பிகள் ஆசைப்படுறாங்க, நல்லது நடந்தா சந்தோஷம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு வந்து அதை சாதிச்சு காட்டிட்டாங்க. இது சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன்னா அதுல வந்து அவ்வளவு சிக்கல், இடியாப்ப சிக்கல்னு சொல்லுவோமே, அவ்வளவு சிக்கல் உள்ள இருந்திருக்கு. அதையெல்லாம் தாண்டி சாதிச்சு காட்டியிருக்காங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இப்போ இந்த இடம் வந்து நடிகர் சங்கத்துக்கு சொந்தமான இடம். இது நடிகர் சங்க வளாகம். இப்போ அதுதான் அதுல ரொம்ப முக்கியமான விஷயம். இதை சாதிச்சு காட்டினவங்க வந்து எதிர்காலத்தில் மிகப்பெரிய சாதனைகளை பண்ணுவாங்க. அதுல வந்து எல்லாம் சந்தேகம் இல்லை. அதனால தான் எனக்கு இவங்க மேல இருக்கிற ஒரு நம்பிக்கை. அதாவது மக்கள் திலகம், நடிகர் திலகம் எல்லாம் சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சங்கம். அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்கள ஆரம்பிச்சாச்சு. இருந்தாலும் இந்த இடம், இந்த கட்டடம் இதெல்லாம் வந்து அவங்க முன்னின்று நடத்திய ஒரு விஷயம். அது வந்து இப்போ திரும்பவும் நடிகர் சங்கத்துக்கு கிடைச்சிருக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அதாவது இளைஞர்கள் கையில் ஒப்படைத்தால் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அதே மாதிரி இன்னைக்கு நடிகர்களுடைய டேட்டா, அவங்களுடைய தகவல்களை வந்து ஒரு சிடியில் போட்டு ஒரு விஷயம், அது பேர் என்ன காத்து, குருதட்சணை திட்டம். அது வந்து ரொம்ப அற்புதமான திட்டம். எப்படின்னா இப்போ கார்த்தி தான் என்கிட்ட சொன்னாப்புல, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இப்போ ஒரு வெளிநாட்டுக்காரங்க, ஒரு வேற நாட்டை சேர்ந்தவங்க, ஹாலிவுட்னு வச்சுக்கங்களேன், ஒரு ஆங்கில படம் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து 60 வயதுல ஒரு கதாபாத்திரம் தேவைப்படுதுன்னா 60 வயது உள்ள சத்யராஜில் இருந்து புதுக்கோட்டை, நீங்க தலைவர் உங்களுக்கு கொஞ்சம் வயசு கம்மி, நீங்க அதுக்குள்ள 60க்கு வராங்க. எனக்கு தெரியும் உங்க வயசு என்ன, அது 60 அவர் கிடையாது. அதாவது 60 வயசுல இருக்கிற சத்யராஜ்ல இருந்து, இதுல பிரபலங்களே கணக்கு இல்லை, புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை, சேலம், மதுரையில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன நாடகங்கள் நடிச்சிட்டு இருக்கிற நடிகர்கள் வரைக்கும் அதில் டீட்டெயில் வந்துடும். ஒரு வெளிநாட்டுக்காரருக்கு, ஒரு ஹாலிவுட் படம் எடுக்கிறவங்களுக்கு அவங்க ஒரு குறிப்பிட்ட முகம் எதிர்பார்ப்பாங்க இல்லையா, அவங்க மார்க்கெட்டு வச்சு பிரபலத்தை வச்சு எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு முகம் தேவை, இந்த மாதிரி ஒரு நடிப்பு தேவை. அப்படிங்கிற என்னை விட்டுட்டு யாருன்னே தெரியாத ஒருத்தரையும் கூட அவர் தேர்ந்தெடுக்கலாம். அது வந்து எல்லா நடிகர்களுக்கும் ரொம்ப ஒரு பயனுள்ள மிக அருமையான ஒரு திட்டம். அதுதான் இதில் இந்த திட்டத்தில் இருக்கிற மிக ஒரு அழகான விஷயம். அதெல்லாம் இவங்க சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இங்க வந்து சாதனை செஞ்சவங்க எல்லாம் இவங்க அடக்கமா எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க. கார்த்தி, கருணா, பின்னாடி நிக்கிறவங்க எல்லாம் தம்பிகள்லாம் கூப்பிட்டு நிக்க வைக்க வேண்டியதா இருக்கு. எல்லாரையும் வாங்க 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 அப்படின்னு கூப்பிட்டு நிக்க வைக்க வேண்டியதா இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளங்கள் சேர்ந்து மிகப்பெரிய சாதனை செஞ்சுக்கிறாங்க. இது நான் தலைவர் பாட்டை சொல்லித்தான் முடிக்கணும்.
உலகம் சுற்றும் வாலிபன் டைட்டில் சாங் தலைவர் பாட்டு, நமது வெற்றியை நாளைய சரித்திரம் சொல்லும், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் அப்படின்னு தான் சொல்லணும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி இருந்த கட்டடம் அஸ்திவாரம் போடும்போது நான் பார்த்துருக்கேன். அப்பா கூட இருந்திருக்கேன், நடிகர் திலகம் அவர்கள் கூட. அதே மாதிரி வந்து எப்படி எல்லாரும் ஒத்துமையாக இருந்து, மக்கள் திலகம் அவர்கள் தலைமையில் எல்லாரும் ஒத்துமையாக இருந்து நாடகங்கள் போட்டு ஸ்டார் நைட்ஸ் போட்டு இந்த போன கட்டடத்தை வந்து எழுப்புனாங்க. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம யாரை பற்றியும் குறை சொல்லாமல் இன்றைக்கி வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அத்தனை பேரும் ஒன்றா இருந்து எல்லாரையும் ஒத்துமையாக கூப்பிட்டு எல்லாரும் எப்படி அந்த பழைய கலைஞர்கள்லாம் வந்து எப்படி வந்து ஒரு கட்டடம் கட்டினாங்களோ அதே மாதிரி மறுபடியும் இப்போ நம்ம இடமா இருக்கிற நடிகர் சங்கம் வளாகத்தில் ஒரு கட்டடம் கட்டணும். அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நீங்கள் வந்து இப்படி ஒரு பெரிய ஒரு சாதனை வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த கட்டிடம் மிக விரைவில் அடிக்கல் நாட்டப்படும். அந்த அடிக்கல் நாட்டுவதற்கு இன்றைய முதலமைச்சர் அம்மா அவர்களிடத்தில் பொதுச் செயலாளர் விஷால் அவர்களும் தலைவர் நாசர் அவர்களும் கார்த்திக் அவர்களும் அன்னைக்கு சந்திக்கும் பொழுது கேட்டிருக்காங்க. அவங்க நிச்சயமாக வந்து நீங்கள் அந்த இடத்தை மீட்டதுக்கு பிறகாக முறைப்படி நீங்கள் அணுகுங்க, நிச்சயமாக நாங்கள் வந்து அதை துவக்கி வைக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இந்த கட்டிடம் மிக விரைவில் அடிக்கல் நாட்டப்பட்டு இந்த இடத்தில் மீண்டும் தென்னிந்திய நடிகர்களுடைய ஒட்டுமைப்போடு கூட்டமைப்போடு உருவாக்கப்படக்கூடிய மிக பிரமாண்டமான ஒரு அரங்கம் இந்த இடத்தில் உருவாகும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக வந்து பூச்சி என்ன சொன்ன மாதிரி இந்த நிகழ்ச்சி, இந்த செய்தி ஒரு உண்மை இருக்குங்கிற நம்பகத்தன்மையை மக்களிடத்தில் எடுத்துக்கொண்டுட்டு போய் இதற்காக பெரிய அளவில் எதையும் எதிர்பார்க்காமல் எங்கள் கூட இருந்த மீடியாக்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் அனைத்து தொலைக்காட்சிகளுக்கும் இந்த தருணத்தில் ஒட்டுமொத்த நடிகர் சங்கத்தின் குடும்பத்தார் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். இன்று தென்னிந்திய நடிகர் சங்க வரலாற்றில் மிக முக்கியமான நாள். கடந்த நிர்வாகத்தால் நடிகர் சங்கம் மற்றும் அறக்கட்டளையின் சட்டத்திட்டத்தை மீறி 2010 புதிய கட்டிடம் கட்டுவதற்காக தனியார் நிறுவனத்துடன் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது. அந்த ஒப்பந்தம் 9 பேர் கொண்ட அறக்கட்டளையின் நிர்வாகத்திற்கு மீறி 2 பேர் மட்டுமே கொண்டு போடப்பட்டதால் அது அறக்கட்டளை சட்டப்படி தவறானது என்று சங்க உறுப்பினர் நண்பர் திரு பூச்சி முருகன் அவர்கள் வழக்கு தொடர்ந்து இருந்தார். நடிகர்களான நாங்கள் அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய கோரி பல முறை கடந்த நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்தோம். ஆனால் அது நிறைவேறவில்லை. அதனால் தேர்தலில் பாண்டவரணி மூலம் நின்று நாங்கள் வெற்றி பெற்றோம். நாங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னபடி பதவிக்கு வந்தவுடன் அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய தனியார் நிறுவனத்துடன் பல முறை பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம். அதில் உள்ள சட்ட சிக்கல்களை விவாதித்தோம். முடிவில் இந்த 100வது நாள் கடந்த இந்த நிலையில் அந்த ஒப்பந்தத்திற்காக கொடுக்கப்பட்ட 48 லட்சம் ரூபாயும் மற்றும் ரிஜிஸ்ட்ரேஷன் செலவுகளுக்காக கொடுக்கப்பட்ட 1 கோடியே சில லட்ச செலவுகள் அந்த தொகையும் கடந்த 2 வருடங்களாக நடிகர் சங்க அலுவலகத்திற்கும் மாதாந்திர செலவுகளுக்கும் கொடுக்கப்பட்ட 60 லட்சத்திற்குமான தொகையும் சேர்த்து 2 கோடியே 48 லட்சம் ரூபாய் கொடுப்பது என்று அந்த தனியார் நிறுவனத்துடன் முடிவு செய்யப்பட்டது. சங்க அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் செயற்குழுவிலும் இதற்கான ஒப்புதல் வாங்கப்பட்டு இன்று மதியம் 12 மணி அளவில் நமது சங்கத்தின் பொருளாளர் திரு கார்த்தி அவர்களும் நமது செயற்குழு உறுப்பினர் திரு பூச்சி முருகன் அவர்களும் நமது அறக்கட்டளையினுடைய நிர்வாகி திரு ஐசரி கணேஷ் அவர்களும் இணைந்து அந்த ஒப்பந்தத்தை இந்த தனியார் நிறுவனத்திடம் இருந்து இன்று முடிவுக்கு கொண்டு வந்திருக்கின்றனர் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வரலாற்று பதிவு நிகழ்ந்தேற உதவிய நல்ல உள்ளங்களை இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். முதலில் SPI சினிமாஸ் இந்த ஒப்பந்த காலகட்டத்திற்கான காலதாமதத்திற்கு முதலீடு செய்ததற்கான பணத்திற்கான வட்டியை ரத்து செய்து எதிர்காலத்தில் நடிகர் சங்கத்துடன் என்றும் நாங்கள் ஒத்துழைப்போம் என்று அன்போடு கூறிய சத்தியம் சினிமாஸ் SPI சினிமாஸ் நிறுவனத்திற்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனுடைய நிர்வாகிகளுக்கும் எங்களுடைய நன்றிகள். அடுத்து இந்த ஒப்பந்தத்திற்கு பல காலகட்டங்களில் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நமது உறுப்பினர்கள்
திரு எஸ்.வி. சேகர், மன்சூர் அலிகான், திரு ஆனந்தராஜ், திரு குமரிமுத்து, திரு பி.ஏ. காஜா மொய்தீன், திரு ஆர்.எம். சுந்தரம் மற்றும் இதர அனைத்து சகோதரர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். இதற்கெல்லாம் மூல காரணமாக இருந்த எங்களுடைய சகோதரரும் நண்பருமான திரு பூச்சி முருகன் பல சோதனைகளும் மிரட்டல்களையும் கடந்த நிர்வாகத்தால் சமாளித்து சங்க நலத்தை மீட்டெடுப்பதற்காக போராடிய அவருக்கு, திரு பூச்சி முருகன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறோம். தற்போதைய நடிகர் சங்க அறக்கட்டளையினுடைய அறங்காவலரும் எங்களுடைய நண்பருமான திரு ஐசரி கணேஷ் அவர்கள் 2 கோடியே கொடுத்தால்தான் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய முடியும் என்றிருந்த சூழ்நிலையில் அவர் அந்த பணத்திற்காக குறுகிய காலத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டு எங்களுக்கு அந்த பணத்தை ஏற்பாடு செய்து தந்த திரு ஐசரி கணேசன் சகோதரர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த வழக்கிற்காக ஆரம்ப நிலையில் இருந்து வாதாடிய வழக்கறிஞர் திரு தண்டபாணி, திரு முத்துக்குமார், திரு சுல்தான் ஆகியோருக்கும் தென்னிந்திய நடிகர் சங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. எங்களுடைய நிர்வாகத்தில் வழக்கறிஞராக இருந்து இந்த காலகட்டத்திலே இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய பலமுறை எஸ்பிஎஸ் சினிமாஸுடன் பேச்சுவார்த்தை நடத்தி முறைப்படி எல்லாவற்றையும் செய்து கொடுத்த திரு கிருஷ்ணா வழக்கறிஞர் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். இது திடீரென்று முடிவெடுக்கப்பட்டதனால் இந்த நேரத்தில் எங்களுக்கு மிக வருத்தமான விஷயம் என்னன்னா, இது தலைவர் நாசர் சார் அவர்களும் செயலாளர் திரு விஷால் சார் அவர்களும் இந்த வரலாற்று பதிவு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள முடியவில்லையே என்று உண்மையிலுமே அவங்கெல்லாம் அங்கிருந்து ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இது இயல்பில் சாதாரணமாக திடீர்னு நடந்து முடிஞ்சிருச்சு. அங்கிருந்தாலும் சரி, அவர்களுக்கு விஷால், நாசர் சார் இவங்கெல்லாம் இந்த மனசு இங்கேயே இருந்துக்கிட்டு இருக்கு. அவர்கள் சார்பாகவும் உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். எங்கள் செயற்குழு உறுப்பினர் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். வணக்கம். எஸ், இந்த நேரத்தில் இருந்து இன்று முதல் இந்த இடம் முழுமையாக நடிகர் சங்கத்தினுடைய இடமாக மாறி இருக்கிறது. அடுத்து தேர்தல் அறிக்கையில் நாங்கள் சொன்னது போல் இந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய அரங்கம் அடுத்த 20 வருடங்களுக்கு ஒரு கலாச்சார மையமாகவும் அதே சமயத்தில் வருமானம் தரக்கூடிய, இன்று இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு வருமானம் தரக்கூடிய ஒரு மையமாகவும் ஒரு புதிய கட்டடம் கட்டுவதற்கான வேலைகளை திரு கார்த்தி அவர்கள் பலமுறை ஒரு விவாதிச்சு எல்லாம் ஒரு குழு அமைச்சு அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஒரு மிக சிறந்த நல்ல விஷயங்கள் உங்களுக்கு சொல்லப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்ததான் நான் வரலாம். முடிஞ்சிச்சு இல்லை நீங்க